ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி இப்படி பண்ணலான்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இது வறுபட்டதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி செய்யும்போது சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் வந்து வறுபடட்டும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வரும்போது இதில் காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயமெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தக்காளி போட போகிறது இல்லைங்க. அதனால் புளி சேர்க்கும்போது லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தழை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னிலாம் அரைக்கும்போது தண்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இலை மட்டும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே லேசாக அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க போதும். ஒரு நிமிஷம் வதக்கும் போதே அப்படியே பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிரும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து போட்டுக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா சூடு ஆறி வரட்டும். சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த துவையில் வந்து அப்படியே வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ வந்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து மத்தியானம் சாதத்துக்கு செஞ்சுருக்கேன். பருப்பெல்லாம் சேர்த்து பூண்டு வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.